அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஆளே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பாக்க அப்படி இருக்கா? ஆமா ஆமா, ஏகப்பட்ட பூரிப்போட இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியலடா. நான் கோமால இருந்து கண் முழிச்சேன் பாத்தியா? அப்ப கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்கல. ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ரொம்ப சந்தோஷமாவா? ஏன்பா என்னாச்சு? ஒரு வாரமா பிசினஸ் நீ தான் பாத்துக்கிட்ட. ஏதாவது பல்க் ஆர்டர் வந்திருக்கா என்ன? ஏய், எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னு ஏன்டா? ஏன்பா அதெல்லாம் தூக்கி போறா. இந்த வயசுல தனியாளா நின்னு ஏகப்பட்ட சம்பாத்தியத்தை பண்ணிட்ட. இனி உட்காந்து சாப்பிட்டா நீ மட்டும் இல்ல, உன் பிள்ளையும் உட்காந்து சாப்பிடலாம். போதும், இன்னும் ஏன் ஆசைப்படுற? யோ இது நல்லா இருக்கு. ஏயா காசை சேர்த்துட்டா சம்பாத்தியம் பண்ண வேண்டியலையா? வீட்லயே சோம்பேறியா உட்காந்துக்கலாமா? அப்படி சொல்லலடா. காசுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கேக்குறேன். காசு இல்லாம இந்த உலகத்துல ஏதாவது உண்டா? சொல்லு, உண்டானு. சித்து ஒன்னும் கிடையாதுயா. இப்ப கூட காசு இருந்தனாலதான் இந்த அளவுக்கு பொழைச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, டேய் உன்கிட்ட ஒன்னும் பேச முடியாது. நான் உன் வாழ்க்கையை சந்தோஷமா பாருன்னு தான் சொல்ல வந்தேன். எனக்கு என்ன? எனக்கு என்ன? ஏண்டா இதே வாய் ஒரு வாரத்துக்கு முன்ன சொல்லிச்சா என்ன? உட்காந்து அதுவும் மூளையில உட்காந்து அழுத. என்னது மூளையில உட்காந்து அழுதேனா? என்னையா சொல்ற? சிந்து ஊருக்கு போறான்னு தெரிஞ்சதும் ஏண்டா உட்காந்து அழுதது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? பேசாம இரியா. வேண்டா, சிந்துவுக்கு கேட்க போது கொஞ்சம் அமைதியா இரு. கேட்டா என்ன? தெரிஞ்சுக்கட்டும். என் மருமகளும் தெரிஞ்சுக்கட்டும்டா. என் மவன் எப்படி பைத்தியமா இருக்கான்னு அவளும் தெரிஞ்சுக்கட்டும். பைத்தியமாவா? என் மருமக மேல ஷோ இதுக்குதான்யா, இதுக்குதான் எதையுமே கேட்க கூடாது. இப்ப நீ எதை கேட்ட? ஏன் பூரிப்பா இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு இவ்வளோ பேச்சு. டேய் எதுக்குன்னு சொல்லட்டுமா? ஒன்னும் சொல்ல வேண்டாம், பேசாம இருந்தா போதும். சொல்றத கேளுடா. கேட்க முடியாதியா? என்ன முடியாதா? முடியாது. சரி ஓகே, ஒரு முக்கியமான மேட்ரு, அதுவும் சிந்து பத்தி உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். சரி ஓகேடா, நான் சொல்லல. சிந்துவ பத்தியா? என்ன 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 என்ன? வேண்டாம் வேண்டாம், நீ கேக்குற மூடுல இல்ல. ஐயா, எனக்கு கேக்குறத தவிர வேற என்ன வேலை இருக்கு? சொல்லியா? சொல்லு. அது ஒண்ணு இல்லடா சித்து. கோமால இருந்து கண் முழிச்சப்ப கூட நீ என் மருமவனோட நின்ன. ஆஹா, என் மகனுக்கு அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை, அவன் உயிரா நினைச்ச பொண்ணு கிடைச்சாச்சு, கல்யாணமும் முடிஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. ஆனா அதை விட இப்ப பல மடங்கு சந்தோஷப்படுறேன். ஏன்? அது ஒண்ணு இல்லடா, என் மருமகளை பத்தியா? என் மகனுக்காக உனக்காக எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நைட்டோட நைட் ஆஃப் லைட் பிடிச்சு, டேய் நல்ல பொண்ணுடா, நம்ம வீட்டு தேவதடா. சித்து அப்பா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளவு ஒரு இக்கட்டான எப்படி ஒரு நிலைமை வந்தாலும் சரி, ஓ பொண்டாட்டி ஏன் மருமகடா, கைவிட்டுறாதடா. எப்பவும் அவளை இருக்கா பிடிச்சுக்கோ. இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் வரோண்டா. எனக்கு என்னமோ உன் அம்மாதான் கடவுளா இருந்து உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். யார் இப்படி எல்லாம் கவனிச்சுக்கவா? அதுவும் நீ ஒரு வில்லாதி வில்ல. எவ்வளவு வில்லத்தனம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிருக்க. மத்தவங்களுக்கு பண்ணாலும் சரி, ரத்தனத்துக்கே பண்ணிருக்க. எல்லாம் தெரிஞ்சும் உன் மனச புரிஞ்சுக்கிட்டு உனக்காக எதுவுமே வேண்டான்னு உதறி போட்டுட்டு உன் கூட நிக்கிற பாத்தியா? இந்த மாதிரி பொண்ணு யாருக்குடா கிடைக்கும்? அதனாலதான்டா அப்பா சொல்றேன், சிந்து உனக்கு கிடைச்ச வரோம். நம்ம வீட்டு மகாலட்சுமி. எப்பவும் அவளை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கோ. சித்து, டேய் மவனே. அப்பா என்னடா? அதனாலதான் இப்ப அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா ஏமாவே சந்தோஷமா இருக்கான்ல. டேய் அப்பா முகத்துல உள்ள பூரிப்புக்கு இதுதான் காரணம். சிந்துவ பத்தி ஏதோ சொல்றேன்னா? அப்படி சொன்னனாலதான் இதெல்லாம் காது கொடுத்து கேட்ட. இல்லன்னா நான் பேசுறத கண்டுக்குவியாடா? லவ் யூடா மவனே. மனசுல இப்பதான்டா ஒரு வகையான திருப்தி வந்திருக்கு. ஏதோ பிறந்தோ வாழ்ந்தோன்னு போகாம அவன் சந்தோஷமா வாழ்றத பாக்குறேன். இந்த யோகா எனக்கு போதும்டா. வா சரி நான் எமோஷனல் ஆகல. அப்பா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. சிந்து எப்போ உனக்கு ஒரு குழந்தை மாதிரிதான். உன் குழந்தைய எப்படி பாத்துக்குவியோ அதே மாதிரி சிந்துவ பாத்துக்கோ. அங்கிள். சிந்து கண்ணு. அங்கிள், வெஜிடபிள் சூப் ரெடி பண்ணிட்டேன். இந்தாங்க, எப்படி இருக்கு டேஸ்ட் பாருங்க. அம்மாடி கொண்டுட்டே வந்துட்டியா? கூடுமா, நான் போய் டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிறேன். இல்ல அங்கிள், இங்கே. இல்ல நீ சித்து கூட பேசிக்கிட்டு நான் அங்க போய் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்கிறேமா. ஓகே அங்கிள். டேய் சித்து, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டேய் சரிப்பா. என்ன அங்கிள்? அங்கிள்
சித்து சொல்வாமா? ம், அப்படி என்ன பேசுறாங்க சித்து? டேய், என்ன அப்படி பாக்குற? என்ன பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? ஆ, உட்காரு. இல்லடா, நீ சூப் குடிக்கிறியா? இப்பதான் டேப்லெட் போட்ட, அத கேட்டுட்டு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். கொண்டு வரட்டுமா? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். உட்காரு. என்ன உட்காரவா? இன்னும் வேலை நிறைய இருக்கு. என்ன வேலை இருக்கு? என்ன வேலை இருக்கா? ஷகிலா இன்னும் வரலையா? வந்தாச்சு. அவங்க இல்லாட்டி நான் இதெல்லாம் செய்வேனா? சரி, ஓகே, ஒரு 10 நிமிஷம் உட்காரு. இல்லடா, உனக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு ரெடி பண்ணனும். மாத்திரை போட்டுக்கியா? டக்குன்னு பசி எடுத்துரும். ஒரு 1/2 hour. சரி, ஓகே. அந்த லேப்டாப் எடுத்து கொடுத்துட்டு போ. லேப்டாப்பா? எதுக்கு? ஒர்க் பார்க்க. ஒர்க் பார்க்கவா? என்ன ஒர்க் பார்க்க போற? என்ன ஒர்க்னா நம்ம ஆபீஸ் ஒர்க் தான். சித்து, நான் உன்னை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? என்ன சொன்ன? இந்த ஆபீஸ் ஒர்க்கெல்லாம் இன்னொரு 10 நாளைக்கு தள்ளி வச்சிருன்னு சொன்னேன். இங்க பாரு, நான் சொன்னனால தான் டாக்டர் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. தெரியும்ல, இன்னும் 2 நாள் அங்க ஸ்டே பண்ணணும்னு சொன்னாங்க. நான் தான் வீட்ல கவனமா பாத்துக்கறேன், ஆயில்மெண்ட்லாம் கரெக்டா போட்டு விடுறேன், மருந்து மாத்திரையும் கரெக்டா கொடுத்துறேன்னு சொன்னனால தான் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. தெரியும்ல? ஓகே. என்ன ஓகேன்னு சொல்ற? இங்க பாருடா, ஏதாவது வேலை பாக்குறேன் லேப்டாப் எடுத்தேன், இல்ல முக்கியமான கால் பேசுறேன்னு சொல்லி போன் எடுத்த, அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஓய், என்ன மிரட்டுற? மிரட்டுறதா? இனி அடி கூட வாங்குவ. சொல்றத கேட்கணும். அதுக்கு நீ பக்கத்துல இருக்கணும். பின்ன பக்கத்துல இருக்காம எங்க அம்மா வீட்டுக்கா போனேன்? நான் அதை விட பக்கத்துல சொன்னேன். அதை விட இங்க பாரு, நீ என்ன சேட்டை பண்றியா? ஏதாவது உன்னை பேசி அப்படியே வேலை பார்த்தலான்னு பிளான் பண்ற உன்ன. அங்கிள், சிந்து. அந்த உங்க மகனை என்னன்னு கேளுங்க. டேய் சித்து, என்னடா? இங்க வாங்க அங்கிள், வந்து என்னன்னு திட்டுங்க. திட்டணுமா? அடிக்க கூட செய்யற. இதோ வாரேமா. ஏய், அப்பாவே இது கூப்பிடுற? ஓவரா பண்ற. இதுக்குதான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்னா நீ நீ என்ன சொல்ல வர? என் பக்கத்திலே இருன்னு சொல்ல வரேன். ஓய், என்ன? இப்ப கூப்பிடு அப்பாவ. அப்பா, இதுக்கு இத வந்துட்டேமா. அங்கிள் அங்கிள், வேண்டாம். உங்க மகனை நானே சமாளிச்சுக்கிறேன். நீங்க சூப் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. இன்னும் உடம்பெல்லாம் வலியா இருக்கு. உண்டான காயெல்லாம் ஆற ஆரம்பிச்சிருச்சா, அதனால காயப்பட்ட இடத்துல எல்லாம் இரிட்டேட்டா இருக்கு. இதுல தனியா விட்டுட்டு போறேன்னு சொன்னா நியாயமா? தனியா இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமேடா விட்டுட்டு போக மாட்டேன். சிந்து, நீ இல்லைன்னா நான் இல்ல. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி என்ன மீட்டு கொண்டு வந்துடுற. இல்ல, இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ண போறேனே தெரியல. பதிலுக்கு பதில் செய்யறது இது என்ன பிசினஸா? நம்ம லைஃப்டா, நம்ம சந்தோஷம், அன்பு மட்டும்தான். எவ்வளவு கொடுத்தாலும் சரி திகட்டாது. அதுவும் நம்ம 2 பேத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸ்பெஷல்னா இன்னும் வேணும்னு கேட்கும். என்ன? அதான் அன்பு. சரி, ரொம்ப வலியா இருக்கா? மருந்து போட்டுடவா? என் மருந்தே நீதான். நீ என் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தா போதும், எதா இருந்தாலும் சரியா போயிடும். நான் மட்டும் பாத்துக்கணும், உன்னை நான் மட்டுமே கவனிச்சுக்கணும். உனக்காக எதா இருந்தாலும் நான் மட்டும் பார்த்து செய்யணும். ஏன் சாப்பாடு கூட நான் ஊட்டி விடணும். இதுக்காக தான்டா அப்பா அம்மா எவ்வளவோ சொல்லியும் அங்க வீட்டுக்கு போகாம நம்ம வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன். புரியுது. நீ ஹாப்பி தானே? ஹாப்பியா? சந்தோஷம்னா என்னன்னு என்ன பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். சிவானி, சீக்கிரம் அபிக்குட்டிய கூட்டிட்டு வா. இதோ வந்துட்டேங்க. சீக்கிரம். நீ ஏதாவது சாப்பிடுறியாமா? ஐயோ இல்லங்க, இருக்கட்டும். தண்ணி குடிச்சதே போதும். இங்க பாருமா, அதெல்லாம் கூச்சப்படாத. இதெல்லாம் நம்ம வீடு மாதிரி நினைச்சுக்கோ. எதா இருந்தாலும் சொல்லுமா, தப்பில்ல. இல்லங்க, இருக்கட்டும். டீ காஃபி வேண்டாம்னு சொன்னீங்க, அப்படா மோர் கொண்டு வரட்டுமா? இல்ல எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் வெளியே கூட உட்காந்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்க தான் இப்படி கூட்டிட்டு வந்து ஹால்ல. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. பாப்பா பாக்கணும்னு இந்த தம்பி சொன்னனாலதான் வந்தேன். பாப்பாவை கூட்டிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். எதுக்குமா அவசரம்? பஸ் ஈவினிங் தான் வரும். மதியம் உச்சி வெயில். இந்நேரம் நீ எங்க போற? சும்மா இரு, வீட்டுல நாங்க தான் இருக்கோம். இல்ல அது அம்மா, நீங்க சங்கடப்பட வேண்டாம். நீங்க இருங்கம்மா, நான் சாயங்காலம் நான் கூட்டிட்டு போய் விடுறேன். இல்ல அது சரிம்மா, ஒரு 1 hour இரு, ஓகேவா? இல்ல பாப்பாவை கூட்டிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு அப்படியேவும். ஐய, கிளம்பணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன வயசு திரும்புதா? வயசாயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அடிக்கிற வெயில் நம்ம உடம்புக்கெல்லாம் தாங்குமா? சரி, அதை விடு. எந்த ஊர்மா நீ? மதுரை பக்கத்துல திருமங்கலம் சைடு. ஓ, அப்படியா? ஆமாமா, அங்கதான்.
ஒரு வில்லேஜ்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். டீச்சராமா நீ? ஆமா ஆமா. உன் குடும்பம் எல்லாமே அங்கதான் இருக்காங்களா? என் குடும்பம் அது என்னமா யோசிக்கிற? உன்னோட குடும்பம் எல்லாம் இப்ப வேற ஊரா? இல்ல இல்ல, என் குடும்பம் எல்லாம் அங்கதான். இங்க நம்மள மாதிரி பெரிய குடும்பமா? இதை விட பெரிய குடும்பமா? 45-50 பேர் இருப்போம். 45-50? வைஷு கேட்டியா? நம்ம குடும்பத்தை விட பெரிய குடும்பமா இருக்கு. ஆமா மதனி. பாத்தீங்களா மதனி, ஆசிரமத்துல இருக்கிறத சொல்லாம நம்ம குடும்பம்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா இந்தாங்க பாப்பா. பாப்பா மெதுவா மெதுவாமா. குடு குடு, நான் பிடிச்சுக்கிறேன். ஓகே ஓகே, நான் பிடிச்சுக்கிட்டேன். நம்ம பாப்பாவை பாரு, பரிமளாமா கிட்ட போனது எப்படி சிரிக்கிறானு. ஆமா ராம், உடனே முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா பாருங்கனே. கேட்கும் முன்னே நீ அருகிருந்து பார்த்தாயே, வானுயரம் வரை செல்வான் என்று உலகுக்கு சொல்வாயே. கருவறை உயிர் நோகாமல் கதகதத்து வைத்தாயே. நான் யாரு உனக்கு? என்ன இப்பதானே நீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற. ஆனா ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி வந்து ஒட்டிக்கிட்ட. என்னங்க கண் கலங்குறாங்க? என்னம்மா என்கிட்ட பேசுறியா? என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆசிரமத்துலதான் இருக்கேன். அங்க இருக்கிற எல்லாருமே குழந்தைங்க தான். குழந்தைங்க கூடயே தான் பழகி இருக்கேன். அவங்க கூடயே தான் வாழ்ந்திருக்கேன். ஆனா என்னன்னு தெரியல, உன்னை கையில தூக்குனதோ ஒரு வித சந்தோஷம். இதை என் பிள்ளையாட்டும் தெரியுது. நீ பேசுறது, சிரிக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு மனசுக்குள்ள இது ஒரு சந்தோஷம். உன்னை பார்த்தது அந்த சந்தோஷம் இருக்குடா. பரிமளா சொல்லுங்க. இல்ல ஏதோ கண் கலங்கின மாதிரி. இல்ல இல்ல, கண்ணுல தூசி பட்டுருச்சு, மிச்சப்படி ஒண்ணு இல்ல. ஓ, தூசி பட்டுருச்சா? சரிதான். குழந்தைய கையில வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. இனி எப்படி கிளம்ப மனசு வருதுன்னு பாக்குறேன். யாரு பட்டு? யார் பட்டு நீங்க? உங்க பேர் அபிக்குட்டியா? ஏண்டா பட்டு, அபியா நீங்க? உங்களுக்கு தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டு பேரும் அபிதான். என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அவளை மிஸ் பண்ணிட்டேன். என்னமோ உன்னை பார்த்ததும் அவ ஞாபகமும் வருது. அதுவும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு இந்த அபிங்கிற பேரை கேக்குறேன். என்னம்மா சொல்ற? உன் ஃப்ரெண்டு பேரு அபியா? ஆமா ஆமா, என்னோட ஃப்ரெண்டு பேரு, என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. ஓ, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இருக்கீங்களா? இல்ல இல்ல, அவளுக்கு வாழை கொடுத்து வைக்கல. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளே அழகான ஆண் குழந்தை. ஆனா அந்த குழந்தைய வளர்க்கவோ, அந்த குழந்தைய கையில தூக்கி கொஞ்சவோ அவளுக்கு கொடுப்பன இல்ல. கடவுள் என்ன நினைச்சாரோ, நீ நினைச்சபடி எல்லாமே நடக்குது. நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்ட. அதனால நீ வாழ்ந்தது போதும் நினைச்சு கூப்பிட்டுக்கிட்டாரோ என்னமோ. கொஞ்ச வயசுலேயும் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா. எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டா. அம்மாவை பத்தி தான் சொல்றாங்க. சக்கரவர்த்தி அப்பா சொன்னார்ல, அப்பா அம்மா பரிமள அம்மா எல்லாருமே ஒரே காலேஜ்ல ஒன்னாதான் படிச்சோன்னு. அபி அம்மா பத்தி தான் பரிமள அம்மா பேசிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, கொஞ்ச வயசுலேவும் என்னமோமா, கடவுள் ஒவ்வொரு ஆளுக்கு இப்படி ஒரு சோதனை பண்ணிடுறாங்க. அது என்னமோ உண்மைதான். வாழ வேண்டியவங்களையும் வாழ வைக்கிறது இல்ல, வாழணும்னு ஆசைப்படுறவங்களையும் வாழ வைக்கிறது இல்ல. அது ஒவ்வொரு ஆளு தலையெழுத்து போல. என்னமா நீ தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அந்த விதியவே மதியால வெல்லலான்னு சொல்றாங்க. தலையெழுத்துன்னு பேசிக்கிட்டு அதெல்லாம் பேச்சுக்குதாமா. எந்த விதியவும் மரியாதை வெல்ல முடியாது. என் விஷயத்துல அதுவும் முடியவே முடியாது. ஆனா ஏன் பிறந்த ஏன் வாழ்றேன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னமா என்ன சொல்ற? இல்ல இல்ல, என்னோட வாழ்க்கையும் இப்படி போராட்டத்துலதான் போய்கிட்டு இருக்கு. அதத்தான் சொல்ல வந்தேன். என்னமா, கூட்டு குடும்பத்துல இருக்கேன்னு சொன்ன, சந்தோஷமா இருப்பேன்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா பரிமளம், நானும் அப்படிதான் நினைச்சேன். உனக்குள்ள கஷ்டம் இருக்கா? யாருக்குள்ளதான் கஷ்டம் இல்ல, எல்லாருக்குள்ளயும் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு. ஆனா இந்த கஷ்டம்லாம் இதோ இந்த மாதிரி குழந்தைய பார்க்கும்போது எல்லாமே மறந்துருது. சிரிப்பா பாருங்க அபி. ஆனா ஒண்ணு, நீ சிரிக்கும் போது அப்படியே என் ஃப்ரெண்டு அபி மாதிரி தான் இருக்க. அவளும் இப்படிதான் சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பா, தெரியுமா உனக்கு? யாரு பட்டு? இங்க பாரு, பாட்டி சொல்லு. பாட்டி, என்ன பாட்டின்னு கூப்பிடுவியா? சொல்லு அபி. மதினி, சொல்லு வைஷு. இங்க இருந்து பரிமளம் எங்கேயும் போக கூடாது. நம்ம வீட்லயே இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. என்ன வைஷு,
மதனி, பரிமள முகத்தை பாத்தீங்களா? எவ்வளவு சோகம், முகம் அப்படியே இறுகி போய் அவளோட சோகத்தை சொல்ல கூட முடியாம எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. பார்க்கவே கஷ்டமா இருக்கு மதனி. சரத்து நேத்து சொன்னது நம்ம எவ்வளவு கவலைப்பட்டோம். இப்படியும் ஒரு பொண்ணால காதலிக்க முடியுமான்னு. ஆனா இப்ப அந்த பொண்ணை பார்க்கும்போது மனசுல எவ்வளவு வலி வேதனை, முகமே ஒரு மாதிரி களை இழந்து போய் இருக்கு. மதனி, பரிமள இந்த வீட்டை விட்டு போகும்போது அவளோட சந்தோஷம் திருப்பி கிடைச்சிருக்கணும். உங்களால முடிஞ்சது ஏதாவது பண்ணலாம். அதுக்கு பரிமள இங்கதான் இருந்தாகணும். ப்ளீஸ் மதனி, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நாங்க பேசுறத விட நீங்க பேசினா பரிமளம் கேப்பா. உங்க பேச்சல எப்படியாவது பரிமளத்தை எப்படியாவதுனா அவ எங்க நம்ம சொல்றத கேக்குற நிலைமையில இல்லையே. குழந்தைய பார்த்தனால அமைதியா உட்கார்ந்துருக்கா. இல்லனா அப்பவே நம்ம கிட்ட யார்கிட்டயும் சொல்லாம கூட வீர்வருன்னு கிளம்பி இருப்பா. அது புரியுது மதனி. இருந்தாலும் அக்கா சொன்ன மாதிரி பரிமளத்தோட முகம் களை இழந்து இருக்கு. பார்க்கவே கஷ்டமா. அவங்க பேச்சுல அவ்வளவு வேதனை. இந்த வயசுக்கு அப்புறமும் இது மாறாம இனிமேல் இந்த வயசுல அவங்க என்ன பண்ண போறாங்க? இனி அவங்களுக்குன்னு என்ன சந்தோஷம் இருக்கு? நம்ம கூடயாவது கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. அதை விட சக்கரவர்த்தி காலையில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பேசினாரு. தெரிஞ்சும் தெரியாமையும் எப்படி என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. ஆனா பரிமளம் நம்ம வீட்டை தேடி வந்திருக்கா. இங்கேயோ போகணும்னு நினைச்சவ இங்க வந்திருக்கானா? அவளுக்குரிய இடம் இதானு விதி இருக்கோ என்னமோ. கரெக்டா சொன்ன சாலா. அவ இங்கதான் இருக்கணும்னு விதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பாத மாதிரி இந்த பக்கம் வந்திருக்கா. எல்லாம் சரிதான். ஆனா அவளை இருக்க வைக்கிறது எப்படி? இப்ப கூட சக்கரவர்த்தி வந்துட்டா. சக்கரவர்த்திய பரிமாணம் பார்த்துட்டா அடுத்த செகண்ட் இங்க இருந்து கிளம்பிடுவா. ஆமா. சாலா சாலா, என்னக்கா? உடனே சக்கரவர்த்திக்கு கால் பண்ணு. வீட்டுக்கு வர வேண்டாம், பரிமளம் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லு. அக்கா, சக்கரவர்த்திக்கு தெரியும். என்ன தெரியுமா? ஆமாக்கா, வெளியே ராம் பேசும்போது நீங்க போய் பரிமளத்துக்கிட்ட பேசி கூட்டிட்டு வரும்போது அப்ப சக்கரவர்த்தி என்ன வெளியே நின்னு பாத்துட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படியா? ஆமாக்கா, உள்ள வந்து என்கிட்ட சொன்னாரு. பரிமளைக்கு கொஞ்ச நேரமாவது இருக்கட்டும், அபிக்குட்டி அவ கையில கொடுத்து பேச விடுங்க, அந்த ஒரு சந்தோஷமாவது அவளுக்கு கிடைக்கட்டும்னு என்கிட்ட சொன்னாரு. ஓ, பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரா? ஆமாக்கா. சரி, அப்பனா சக்கரவர்த்தி கண்டிப்பா முன்ன வந்து நிக்க மாட்டாரு. பரிமளத்தை எப்படி இங்க இருக்க வைக்கிறது? அவளையே மறந்து அபிய பார்த்ததும் கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கா. அப்படியே இருக்கட்டும், நம்ம சரத்துக்கு கால் பண்ணுவோம். சரத்துக்கா? ஆமா ஆமா, சரத்தோட டீச்சர் தானே பரிமளம். அடுத்து சரத் வந்து எப்படியாவது பேசி இங்க தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அது எப்படி முடியும்? நம்மளா தெரியாத ஆளுங்கறனால பரிமளம் மலைக்கிறா. சரத்துங்கும் போது தெரிஞ்ச பையன். சரத் எப்பவும் பரிமளத்தை பார்க்க பேச இருக்கதானே செய்யறான். இது சரத்தோட வீடுன்னு தெரிஞ்சா பரிமளம் கொஞ்சம் ஒரு மனசோட சம்மதிப்பா. மதினி, என்ன சாலா, நான் சொல்றது சரிதானே? எல்லாம் சரிதான். ஆனா சரத்து வந்தா சக்கரவர்த்தி அண்ணன் சரத்து எல்லாம் ஒண்ணுங்கிறது தெரிஞ்சிருமே. அச்சச்சோ, ஆமால, வேணி சரத்தோட பொண்டாட்டின்னு பரிமளத்துக்கு தெரியும். வேணி தான் சக்கரவர்த்தி அண்ணனை கூட்டிட்டு போனது. ஐயோ, அப்பனா சரத்து பார்த்தா எப்படி இங்க தங்குவா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. சரத்துக்கிட்ட நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். இங்க வந்ததும் எப்படியாவது தங்குறத பத்தி சரத்து பேசட்டும். சக்கரவர்த்தியின் பரிமளம் கண்டிப்பா பேச மாட்டா. அப்படியே பேசினாலும் சக்கரவர்த்தி இங்கெல்லாம் வரமாட்டா அப்படிங்கறத சொல்லிடலாம். அது எப்படி மதனி, சரி வருமா? இங்க பாரு, பரிமளம் இங்க கொஞ்ச நாள் இருக்கணும்னா இதை தவிர வேற வழி இல்ல. அதே மாதிரி ராம் சக்கரவர்த்தி புள்ளங்கிறது இப்போதைக்கு தெரிய வேண்டாம். ஆமா மதனி, நானும் நினைச்சேன். என்ன தெரிஞ்சிருச்சுன்னா பரிமளம் இங்க இருக்கிறதுக்கு கண்டிப்பா சங்கடம் தான் படுவா. அதனால யாரும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம். முத இந்த கழுதைகளை எங்க? இந்த சுபா கழுதை எங்க? அவங்க எங்க 3 பேரும் மார்க்கெட்டுக்கு போறேன்னு போனாங்க, இன்னும் காணோம். அக்கா, அவங்க 3 பேர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே வாசுகி வளைகாப்புக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டோர் கடைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா லேட் ஆகும். லேட் ஆனாலும் சரி, அவங்களுக்கு போன் பண்ணி இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. வந்ததும் கடகடன்னு எல்லா உண்மையும், அதுவும் யார் பேசுறாங்களோ இல்லையோ இந்த சுபா கழுதை பேசிடுவா. ஆமா மதினி, கண்டிப்பா. இந்த சுபாவை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லணும். அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடு. நான் சரத்துக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். மதினி, ரத்ன மச்சானுக்கும் இவங்களுக்கும் நான் கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓகே சாலா. சரி, அப்படியே பரிமளம் பாப்பா வச்சுக்கிட்டே இருக்கட்டும். நான் போய் காஃபி போட்டு போத கொண்டு வரேன். பாத்துக்கிட்டே காஃபியை குடிச்சிருவா. சரி வைஷு, நீ போ. அப்படியே காஃபியை போட்டுட்டு அதே சுபா வாசுகி யாராவது ஒருத்திக்கு கால் பண்ணி என்ன விஷயங்கிறத சொல்லி 3 பேருக்கும் தெரியப்படுத்திரு. சரிங்க மதினி. சாலா, நீ போ. ரத்ன வைரத்துக்கு கால் பண்ணி சொல்லு. நான் போய் சரத்துக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க மதினி. என் அம்மா உயிரோட இருந்து இப்ப என் பிள்ளைய தூக்கி இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ அதே சந்தோஷம் இருக்கு சிவானி. ஆனாலும் அப்பா என்னால தானே பரிமள அம்மாவை மிஸ் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் அப்பா வாழ்க்கையில இல்லைன்னா இந்நேரம் பரிமள அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தைன்னு. என் அப்பா வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேன். என்ன ராம் இப்படி பேசுற? கஷ்டமா இருக்கு சிவானி. என்னால அப்பா வாழ்க்கையும் போச்சு, பரிமள அம்மா வாழ்க்கையும் போச்சு. என் ஒருத்தனுக்காக என்ன நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக என் அப்பா எவ்வளவு பெரிய தியாகியா இருந்திருக்காரு பாரு. அந்த மனுஷனுக்கு நான் இப்ப வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன்? என் அப்பாக்கு நான் ஒண்ணுமே செஞ்சதில்ல சிவானி, ஒண்ணுமே செஞ்சதில்ல. ஓகே, கலங்காத. பரிமள அம்மா பார்த்தா என்னன்னு கேட்க போறாங்க. சக்கரவர்த்தி அப்பாவோட புள்ள நீ தெரிஞ்சா பரிமள அம்மா பாப்பாவை கூட தூக்குறாங்களே என்னமோ.
கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு ராம். ஆமா சிவானி, நாம யாருங்கிறது பரிமளம்மா கிட்ட காமிச்சுக்காம இருக்கிறது நல்லது. ஆமா ராம், சரி கவலைப்படாத. அங்க பாரு, நம்ம பாப்பாவையும் பாரு. பரிமளம்மா கிட்ட எந்த அளவுக்கு ஒட்டிக்கிட்டானு. பரிமளம்மா நம்ம குடும்பம்னு பாப்பா கூட சொல்லாம சொல்றா. ஆமா சிவானி. அங்க அக்கா பேசுனியா? பாப்பா அங்க அக்கா சொன்னீங்க. உங்களுக்கு அங்க அக்கெல்லாம் பேச தெரியுமா? இங்க அப்படியே பாட்டி சொல்லுங்க. பாட்டி பாட்டி சொல்ல தெரியுமா? சொல்லு 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 பார்க்கலாம். பரிமளம் டீச்சர். சரத்து நீயா? சரத்து நீ எப்படி இங்க? சொல்லு சரத்து.